இன்னைக்கு ஆஃப் டே தாம்மா. மதியம் 1 மணிக்கெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். வர வேண்டியவங்க எல்லாரும் சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துடுவாங்க. ஆனா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வைங்க. சரிங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். அப்பா, என்னம்மா? இவர்தான் நம்ம லேண்டை வாங்க போறவரு. நல்ல லேண்டு. ரொம்ப நாளா அங்க ஃபேக்டரி ஆரம்பிக்கணும் குடுமான்னு வித்யா கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் அதுக்கான டைம் வந்திருக்கு. இல்ல சார், விக்கிற ஐடியாலாம் இல்ல. சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை, அதான். விடுமா, எல்லாம் சரியாயிடும். ஒரு நல்ல காரியத்துக்கு தானே கொடுக்க போற, அதுல எந்த தப்பும் இல்லம்மா. டாக்குமெண்ட்ல உன் ஹஸ்பண்ட் பேரும் இருக்குன்னு சொன்னேன். அவர் வருவார்லம்மா? வராரு சார். ஓகேம்மா. இவன் வட்டி செல்வம் தானே? இவங்கிட்ட நீ பணம் வாங்கியிருக்க? ஆமா சார். ஏமா, இவன் சரியான பொறுக்கியாச்சேம்மா. அது நேத்து தான் சார் தெரிஞ்சது. நல்ல வேலைம்மா, இந்த லேண்டை நீ எனக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்ட. இல்லைனா இவன்லாம் கடனை கொடுத்துட்டு மிரட்டி அடிமட்ட ரேட்டுக்கு உங்ககிட்ட சொத்தை எழுதி வாங்கிடுவான். ஏய், நான் வாங்கடா. என்ன மேடம், உங்க புருஷனை இன்னும் காணோம்? நேத்து என்னமோ அவன் அப்படி பேசிட்டு போனா. பணம் இன்னைக்கு என் கைக்கு வரணும். வரும்ல? வரும். நீ பேசாம ஓரமா நில்லு. ஓ, வரலனா நீ அந்த எம்டி டாக்குமெண்ட்ல போட்டு கொடுத்த கையெழுத்தெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். நேத்து மட்டும் நான் ஸ்கூலோட விட்டுருப்பேன். இப்போ என் மேல கை வச்சதுக்கும் சேர்த்து சுத்தமா எல்லாத்தையும் சுருட்டி உன்னை நடுரோட்ல நிக்க வச்சிருவேன். அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நீ பகல் கனவு காணாத. சஞ்சய், வா. டேய், அங்க உன்னோட அம்மா, அண்ணி, நிரஞ்சனான்னு எல்லாரும் கோயிலுக்கு போக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நீ எப்படி அவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போவ? அதான் தெரியல என்ன பண்றதா. இது அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. நான் அவங்க கூட சண்டை போட்டு இன்னைக்கு கண்டிப்பா வந்து கழுத்து போட்டு தரேன்னு வித்யா கிட்ட சொல்லியிருக்கேன். 11 மணிக்குள்ள நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கணும்ப்பா. டேய், நான் வேணா வேதா கிட்ட இன்னொரு வாட்டி பேசி பார்க்கட்டுமா? வேணாம்ப்பா, கண்டிப்பா அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க. நம்ம வேற ஏதாவது வழிதான் யோசிக்கணும். சஞ்சய், போடா. சொல்லுங்கம்மா. ஏண்டா இவ்வளவு நேரம்? இங்க எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லம்மா, ரெடி ஆயிட்டு இருந்தேன். சரி, கிளம்பலாமா? அம்மா, நீங்க முன்னாடி போயிட்டு இருங்க. நான் அப்பா கூட வேற கார்ல வரேன். ஏன்? நீ எங்க கார்ல வந்தா என்ன? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குமா, அது முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன வேலை? என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்க்கணும். எந்த ஃப்ரெண்டா இருந்தாலும் வெயிட் பண்ண சொல்லு. பூஜையை முடிச்சிட்டு போய் பாத்துக்கலாம். என்ன வேதா, சின்ன குழந்தைகிட்ட சொல்ற மாதிரி சொல்ற? அவன் வந்துருவான்.
ஏதோ ஃப்ரெண்டை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, பார்த்துட்டு போகலான்னு சொல்கிறான். அவசரமாக ஏதோ கொஞ்சம் பணம் தேவைப்படுதான், அதான் நேரில் பார்த்து கொடுத்துட்டு வரலான்னு சொல்கிறான். பணம் கொடுக்கணும்னா அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது தானே? கோயிலுக்கு கிளம்புற நேரத்துல தான் போகணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கோயிலுக்கு போயிட்டு வந்து பாத்துக்கலாம். கிளம்புங்க. அவருக்கு ஃபோன் பண்ணி பாருமா. ஏய் ம். வர்றா. எல்லாம் எடுத்துக்கிட்டல? யார் ஃபோன் பண்றது? ஆ என் ஃப்ரெண்டு தான்மா. ம். பணத்தை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லு. ஆ நான் சொல்லிக்கிறேன். சரி, வாங்க போலாம். என்னடா இது? என்னாச்சுமா? வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன்ப்பா. மா நீ தைரியமா இருமா, அவர் எப்படியும் வந்துருவாரு. டேய் யாரா ஃபோன் பண்ணுது? வித்யா தான்ப்பா. வித்யா. சரி சரி போ, கார்ல ஏறு, பார்த்துக்கலாம். கூப்பிட போறா போ. ஏம்மா எப்பம்மா வருவாரு? வந்துட்டு இருப்பாரு சார். மா நேத்து அவ்வளவு வாங்கியும் அவனுக்கு இன்னும் திமிரு அடங்கல பாரு. விடுங்கப்பா, நீங்க எதுக்கு அவனை பாக்குறீங்க? மா, இன்னைக்கு பதிய வேண்டிய எல்லா ரிஜிஸ்ட்ரேஷனுமே முடிஞ்சிருச்சுமா. உங்களோட தான் பாக்கி. ரெஜிஸ்டர் அவசரமா கிளம்பணும்னு சொல்றாரு. இன்னும் அரை மணி நேரமா டைம் இருக்கு. இன்னும் உங்க ஹஸ்பண்ட் வரலையா? வந்துட்டு இருக்காருண்ணா. டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு. அம்மா வரமாட்டாருன்னா சொல்லிடுங்கம்மா. ரிஜிஸ்டாருக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்றாருமா. இல்லண்ணா, கண்டிப்பா வந்துருவாரு. இன்னைக்கு லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். சரி பாருங்க. என் பணம் மட்டும் இன்னைக்கு கிடைக்காம இருக்கட்டும். ஏம்மா உன் ஹஸ்பண்டுக்கு நீ ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருமா. ஃபோன் பண்ண சார், அவர் எடுக்கல. ஏம்மா அவர் காலை கட் பண்றாரா இல்ல அட்டன் பண்ணலையா? கட் பண்றாரு. பணம் கிடைக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியலையே. ஏம்மா காலை கட் பண்றாருன்னா சந்தேகமா இருக்குமா? எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு, கண்டிப்பா வந்துருவாரு. அப்பா வித்யா தான் கால் பண்ணிட்டே இருக்கா. இரு ஏதாவது ஐடியா பண்ணுவோம். சரிப்பா. ஏதாவது பண்ணுங்கப்பா, பாவம்பா வித்யா. ம். என்னப்பா கீழே குதிக்க போறீங்களா? ஏய்
விட்டா நீயே என்ன கீழே தள்ளி விட்டுருவ போல. சும்மாறா. நீங்க தான் ஏதாவது ஐடியா பண்ற சொன்னீங்கல்ல. என்னங்க என்னாச்சு? ஆ? அம்மா, அப்பா, என்னங்க ஆச்சு? அம்மா, அப்பாவுக்கு வாமிட் வருது. வண்டி நிறுத்த சொல்லுங்க. வண்டி நிறுத்துங்க. அப்பா, என்னாச்சுங்க? இறங்குங்க. வாமிட் வருது. வாங்க. ஐயோ, அப்பா, பாத்துப்பா. சடனா என்னாச்சு? சஞ்சய், தண்ணி எடு. சரி. தண்ணி கார்ல இருக்கு, எடு. மெதுவா. அப்பா, பாத்துப்பா. அப்பா, ஏங்க என்னாச்சுங்க? தெரியல வேதா. வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. தலை சுத்துது. மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. ஏங்க என்னங்க ஆச்சு? தண்ணி குடிங்க. என்னால முடியல வேதா. என்னங்க திடீர்னு? அது காலையில சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல போல இருக்கு. நீங்க சாப்பிட்டது தானே நாங்களும் சாப்பிட்டோம். இல்ல, எனக்கு ஏதோ ஒத்துக்கல. ஃபுட் பாய்சன் ஆயிருக்குமோன்னு பயமா இருக்கு. ஃபுட் பாய்சனா? என்னங்க சொல்றீங்க? இல்ல, இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி வந்ததில்ல. என்னால முடியல வேதா. அப்பா, ஒண்ணும் இல்லப்பா. வேதா, நீ வேணா கோயிலுக்கு போ. நான் சஞ்சயை கூட்டிக்கிட்டு பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தா பாத்துட்டு வரேன். ஏங்க இப்படியே உங்களை விட்டுட்டு நான் மட்டும் எப்படிங்க கோயிலுக்கு போறது? எனக்கு ஒண்ணு இல்ல, நீ பயப்படாம கோயிலுக்கு போ. சஞ்சய் என்ன பாத்துக்கோ. அப்பா, பாத்து. அம்மா, நீங்க முன்னாடி போங்க. நான் அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடுறேன். கோயிலுக்கு கூட்டு வந்துடுறேன். என்னால முடியல வேதா. அப்பா, அப்போ நீ போய் பூஜையில கலந்துக்கோ. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்பாவை. அம்மா, ஐயோ, அதெல்லாம் வேணாம். ஏண்டா எதுக்கு எடுத்தாலும் கத்துற? டேய், அப்பா, ஏண்டா என்னப்பா? எல்லாம் கெட்டு போச்சுடா. கெட்டு போச்சா? என்னங்க கெட்டு போச்சு? எல்லாம் கெட்டு போச்சு. சாப்பாடு, இல்லப்பா, இதுவா? தலைவலி. அப்பா, ஒண்ணும் இல்ல. கோயில்ல நடக்கிற பூஜையில யாராவது ஒரு பெரியவங்க இருக்கணும். அப்பா. சரி, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நான் பூஜைக்கு போறேன். ஆ. சஞ்சய், இங்க பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளினிக் இருக்கு. சரிம்மா. நீ அங்க அப்பாவை கூட்டிட்டு போ. நாங்க உங்களுக்காக கோவில்ல வெயிட் பண்றோம். சரிங்கம்மா. ஆட்டோ வருதுப்பா. ஆட்டோ. அப்பா, ஆட்டோ வந்துருச்சுப்பா. வாங்க, மெதுவா. வாங்க, பாத்து, மெதுவா. வாங்கப்பா, உட்காருங்க. பாத்து, மெதுவா. அண்ணே, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போங்க. சரிங்க சார். டிரைவர் கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. ஓகே சார். ஏதாவது ஷார்ட்கட் இருந்தாலும் போப்பா. சரிங்க சார். அப்பா, என்ன திரும்பி பாக்குறீங்க? டேய், உங்க அம்மாவாவது ஏமாத்தலாம்டா. உங்க அண்ணி இருக்காளே ஸ்னேகா, வண்டி எடுத்து நம்மள பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு வந்தானா? பாருடா, நல்லா பாரு. சீக்கிரம் போப்பா டிரைவர். கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. போறேன். டிரைவர் சார், கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. சார், ஆட்டோவோட ஸ்பீடு இவ்வளோதான் சார். ஐயோ, இதுக்கு மேலே ஸ்பீடாக போக முடியாது சார். ஐயோ, ஏதாவது ஷார்ட்கட் இருந்தா போயேப்பா. சார், ஷார்ட்கட்லாம் எதுவும் இல்லை சார். என்னம்மா இன்னும் காணோம்? வித்யா, டைம் ஆயிட்டு இருக்குமா? எனக்கு என்னமோ இது இன்னைக்கு நடக்கிற மாதிரி தெரியல. எனக்கு வேற மீட்டிங் இருக்குமா? சார், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அவர் வந்துருவாரு. சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு நாளைக்கு கூட வச்சுக்கலாமா? எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குமா? சார், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கே முடிச்சிட்டா நல்லது சார். வந்துருவாரு. சார், நீங்க இன்னொரு நாளைக்கு வெயிட் பண்ணுவீங்க, ஆனா நான் வெயிட் பண்ண மாட்டேன்ல. மேடம் டென்ஷனா இருக்கிறத பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு என் பணம் மட்டும் கைக்கு வரல, அப்புறம் இங்க நடக்கிறதே வேற.
என்னடா மிரட்டுற? என்ன நடக்கும்? மேடம் உங்களுக்கு லேண்ட் எழுதி கொடுக்கறதுக்கு பதிலா ஸ்கூல்ல எனக்கு எழுதி கொடுத்துருவாங்க. மேடம் மானஸ்தி. டேய் என்னடா, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? ஒரு நாள் வெயிட் பண்ண மாட்டியா? சார், நான் வேணா இன்னொரு ஐடியா சொல்லவா? நீங்க சொன்ன மாதிரி உங்க ரெஜிஸ்ட்ரேஷனை இன்னொரு நாள் வச்சுக்கோங்க. அதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கொண்டு வந்திருக்கிற பணத்தை எனக்கு இன்னைக்கே கொடுத்துருங்க. எல்லாம் சுமூகமா முடிஞ்சிடும். அப்படியே 3 பேரும் அமைதி ஆயிட்டீங்க. மேடம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே, நம்பி கொடுக்கலாம் சார். மேடம் கண்டிப்பா அவங்க லேண்ட உங்களுக்கு எழுதி கொடுத்துருவாங்க. முடியாதுல்ல? பணம் சார், பணம் எப்படி யோசிக்க வைக்குது பாத்தீங்களா? மேடம், ரெஜிஸ்டர் ஆபீஸ் 1 மணி வரைக்கும் தான் திறந்துருக்கான். உங்க ஹஸ்பண்ட் வரப்போறது இல்ல. இப்பவே மரியாதையா ஸ்கூல்ல என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டா நிம்மதியா வீட்டுக்கு போலாம். இல்ல அப்புறம் நான் ரொம்ப மோசமானவன்னு உங்க யார்கிட்டயும் சொல்ல தேவையில்ல. ஸ்கூலு, லேண்டு, வீடு, காருன்னு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிடுவேன். அப்புறம் நடு ரோட்ல தான் நிப்பீங்க. யோசிச்சிங்க. ஓ அப்படியா? உனக்கு பணம் தர முடியாதுடா. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க. நீ சொன்னதை செய் பார்ப்போம். அப்பா, அவன் தான் ரவுடி பையன் பேசுறான். விடுங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னமா ஓவரா பேசிட்டு இருக்கான்? இவனுக்குலாம் எதுக்குமா பயந்துகிட்டு இருக்க? நம்மள நடுத்தருவுல நிறுத்தணும்னு சொல்றான், கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? சொல்றது மட்டும் இல்ல, செய்வேன். மா, இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு. அவனை சீக்கிரம் வர சொல்லுங்க. ஆஃபீஸ் டைம் முடிஞ்சா ரிஜிஸ்ட்ரார் கிளம்பிடுவாரு. அப்புறம் 1 நிமிஷம் கூட இங்கே வெயிட் பண்ண மாட்டாருமா. ஸ்ட்ரிக்டாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு சொன்னாரு. இது நடக்கிற கதையா தெரியல. டேய், எல்லாம் ரெடியா இருங்கடா. சரிண்ணா. இன்னைக்கு நிறைய வேலை இருக்கும் போல. ஏமா, உன் ஹஸ்பண்ட் உன்னை பழி வாங்குறதுக்காக வர்றேன்னு சொல்லிட்டு வராம இருக்காரோன்னு தோணுது. இதுக்கு ஏதாவது வேற வழி இருக்கான்னு யோசி. நான் கிளம்புறேம்மா. சார் சார், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் சார். டிவோர்ஸ் நோட்டீஸ். எனக்கும் இவருக்கும் சட்டப்பூர்வமா விவாகரத்து ஆகணும். வித்யா கொஞ்சம் இரு. வித்யா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். நீ எனக்கு வேண்டாம். போயிடு. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்லப்பா, சஞ்சய் ஏமாத்திர மாட்டாருன்னு நான் நம்புறேன். ஆனா அவர் இன்னும் காணோம். போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. அதான் கொஞ்சம் குழப்பமா இருக்குப்பா. இல்லம்மா, அவரு அவங்க அம்மாவை மீறி வரணும்னு சொன்னாரு. ஒருவேளை அவங்க அவரை தடுத்திருக்கலாம் இல்லையா? அவரோட போனை கூட அவங்க வாங்கி வச்சிருக்கலாம். ஆனா அவர் உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்க மாட்டாருமா. எல்லாம் என் நேரம்பா. பிரச்சனையில இருந்து தப்பிக்க வழி இருந்தும் அதை யூஸ் பண்ணிக்க முடியல.